சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளியிடங்களில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்போம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த உன்னதமான தேவனே, அவர் பரிசுத்த பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர். அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவர் மிகவும் அஞ்சப்படத்தக்கவராய் எல்லா நாமத்துக்கு மேலான பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் வரவேற்போமா? பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்க தான்ப்பா பரிசுத்தர் பரிசுத்தர். ரிஷபரவதித பாபா பாபா விமரதுத வல்லரதித பாபா பாபா விகலரதித பாலஹம சத்துட பாபா. நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. தலை வணங்குகிறோம், தலை வணங்குகிறோம், தலை வணங்குகிறோம். ஆமென். இந்த இடம் முழுவதுமாக உங்க பரிசுத்த பிரசன்னம் இறங்கி அசைவாடட்டும். இந்த இடம் முழுவதுமாக உங்க வல்லமை, உங்க வல்லமை இறங்கட்டும் ராஜா. ரீமா ராதா ராகா ராபா பாபா பா ஷராகா தீடா பாலா ராதீடா பாபா நிம்ரதுல ராதீடா ஷத்துடா பாபா. பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நான் ஆராதிக்கிற கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஷலரக சம்ரபதில நீரஹதில ரபா பாபா ஷலரபீர குட பாபா பாபா. பரிசுத்தரே. நீங்களாம் பரிசுத்தர் பரிசுத்தர். உங்களை வரவேற்போம். பரிசுத்த பரிசுத்தரே. உம்மை போல பரிசுத்தர் இந்த உலகத்தில் இல்லப்பா, சர்வலோகத்திலும் இல்ல ராஜா. பரலோகத்தின் தேவன் நீங்கப்பா. எங்களை மீட்டெடுத்த கர்த்தாவே, உங்களை மகிமைப்படுத்துகிறோப்பா. இந்த இடத்துல ஒரு அற்புத கரம் நீட்டப்படட்டும்பா. விடுதலைகள் உண்டாகட்டும், அற்புத கிரியைகள் நடக்கட்டும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே புது வாழ்வு தொடங்கட்டும்பா. புதிய கிருபைகள் தொடங்கட்டும் ராஜா. புது நன்மைகள் உண்டாகட்டும்பா. ஆண்டவரே ஒரு எழுப்புதலை எங்களுக்குள்ள கட்டளை இடுங்க ராஜா. எங்களை ஆசீர்வதிக்க வந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனையின் முழு பொறுப்பையும் உங்க கரத்துல கொடுக்கிற ராஜா. நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க ராஜா. அந்த இடத்துல எழுகிற எல்லா மகிமையும் புகழும் உமக்கு ஒருவருக்கே வந்து சேரட்டும் தகப்பனே. நீங்க ஒருவர் மாத்திரம் மகிமை அடையும்படியாக எங்களை தாழ்த்தி விட கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போறோம். நல்ல சந்தோஷமாய் கர்த்தரை நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன்.
நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கரங்களை தட்டி எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தும். மகிமை நம்மை படைத்த தேவனுக்கு மகிமை. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. மீண்டுமாக நல்லவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், செய்பவர். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவர். அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். மீண்டுமாய் சொல்லுவோம், நல்லவரே வல்லவரே செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. பெருக போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும். எரிக போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும். சேனையின் கர்த்தர் எங்கள் முன்னே செய்கிறார் என்றும் பயப்படுவே. சேனையின் கர்த்தர் சொல்லுங்க, செய்கிறார் என்றும் பயப்படுவே. என் இயேசு நல்லவர். சந்தோஷமாய் சொல்லுங்க, செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாமத்தையே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினில் சூழ்ந்து என்னை நெருக்கினாலும். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும். கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே அவரை ஆராதிப்போம். நல்லவரே வல்லவரே செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து பாடுவே. இதுவரை நடத்தினார், ஒரு புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுத்த கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே
வாழ்வில் செய்தவரே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என்னுள்ளம் நிறைந்தேன். நாதன் இயேசுவை போற்றிடுவேன். 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 நன்றியா என்னுள்ளம் நிறைந்தேன். உள்ளம் நிறைந்து சொல்லும் போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகளுக்காக செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளுக்காக செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. மீண்டுமா சொல்லுவோம். இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவும் செய்பவரே. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவும் செய்பவரே. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவும் செய்பவரே. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க. யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. தடைகள் வந்தித்தலும் உடைத்து முன் செல்லுவோம். உன்னத தேவனோடு உதவிடுவார் தினமே. தடைகள் வந்தித்தலும் உடைத்து முன் செல்லுவோம். உன்னத தேவனோடு உதவிடுவார் தினமே. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. சொல்லுங்க, என்றென்றும் நான் காண்பதில்லை. நமக்காய் இந்த வருஷத்துல கலங்கிட தேவையில்லை. தைரியமா மீண்டுமா இன்று காணும் எகிப்தியனை. இந்த எகிப்து, இந்த பிரச்சனை கர்த்தர் சமூகத்துல முன்பாக நிற்க முடியாது. கலங்கிட தேவையில்லை. வலக்கரம் பிடித்து விட்டார், வாழ்நாளெல்லாம் காப்பார். சொன்னதை செய்யும் வரை கைவிடவே மாட்டார். வலக்கரம் பிடித்து விட்டார், வாழ்நாளெல்லாம் காப்பார். சொன்னதை செய்யும் வரை கைவிடவே மாட்டார். இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை.
கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவும் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து நல்லவரே, நமக்காய் யாவும் செய்பவரே. புதிய ஆண்டிலே நல்லவரே, நமக்காய் யாவும் செய்பவரே. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவும் செய்பவரே. இந்த காலம் எகிப்தியரை என்றென்று காணவில்லை. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் யுத்தம் செய்ய இறங்கிட்டார் நமக்காக. காணவிட தேவையில்லை. இந்த காலம் எகிப்தியரை என்றென்று காணவில்லை. விசுவாசிங்க இந்த பிரச்சனை மாறும், இந்த சூழ்நிலை மாறும், இந்த பஞ்சம் மாறும், இந்த கலக்கங்கள் மாறும். ஆமென். இந்த காலம் எகிப்தியரை என்றென்று காணவில்லை. யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. தடைகள் வந்திட்டாலும் உடைத்து முன் செல்லுவோ, உன்னத தேவனே உதவிடுவார் தினமே. தடைகள் வந்திட்டாலும் உடைத்து முன் செல்லுவோ, உன்னத தேவனே உதவிடுவார் தினமே. இன்று காணும் எகிப்தியரை என்றென்று காண்பதில்லை. பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்பா ஏசப்பா பார்க்கக்கூடாதுப்பா, எகிப்தியனை பார்க்கக்கூடாது. தேவையில்லை. இன்று காணும் எகிப்தியனை என்றென்று காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவும் செய்பவரே. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவும் செய்பவரே. என் இயேசு நல்லவரே. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நடக்கட்டும். நல்லவரே, எனக்காய் யாவும் செய்பவரே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவும் செய்பவரே. நல்ல எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எகிப்தியன் இருக்கிறான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எகிப்து போன்ற சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த எகிப்தியனை கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ காண்கின்ற எகிப்தியனை இன்றைக்குமே நீ காண்பதில்லை, அவன் உன்னை அடிமைப்படுத்துவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அது விசுவாசத்தோடு இந்த இடத்துல அவரை பார்த்து சொல்லுவோம், நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவும் செய்பவரே. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவும் செய்பவரே. இந்த காணும் எகிப்தியரை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. இந்த காணும் எகிப்தியரை என்றென்றும் காண்பதில்லை. 26வது வருஷத்துல பார்க்க கூடாது. வியாதிகள் சுகமாகட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், வறட்சிகள் மாறட்டும், எல்லாம் பற்றாக்குறைகள் விலகட்டும், சமாதானம் திரும்பி வரட்டும், நிம்மதி திரும்பி வரட்டும். ஆமென். கலங்கிட தேவையில்லை. இந்த காலம் எகிப்தியனை என்றென்று காண்பதில்லை. ஆமென், ஆமென். அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். எங்க விசுவாசத்தின்படியாக, ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தின்படியாக இந்த காலம் எகிப்தியனை என்றென்று காண்பதில்லை. எங்க சபை பார்க்க கூடாது, எங்க திருச்சபை பார்க்க கூடாது. அவனை கடந்து
செய்ய அவனை தொடர்ந்து சொல்லத்தக்கதாக எங்க வல்லமை இறங்கட்டும்பா. என்றென்றும் காண்பதில்லை கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கலங்கிட தேவையில்லை. எல்லாரும் சொல்லு, நம் இயேசு நல்லவரே, நமக்காக யாரும் செய்வார். நிச்சயம் செய்வார். இயேசு நல்லவரே, எங்க சபைக்காக, எங்க சபைக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஒவ்வொரு வீட்டுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நல்லவரே, வாழ வைக்கிறவரே, வாழ வைக்கிறவரே, நல்லவரே, செய்தவரே. நல்ல கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம் இயேசு நல்லவராக இருக்கிறார். நம் இயேசு நல்லவரே, நமக்காக யாவும் செய்பவரே. சீயோனிலே திடஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே திடஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவரை பார்த்து சொல்லுங்க, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே திடஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. சொல்லுங்க, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. ஆசையாய நம்பிக்கை நம்புறமே இயேசுவில் மாத்திரமே. அங்க மாத்திரம்தான் நம்புறவே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே திடஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நம்ம எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆராதிப்போமா? சீயோனிலே திடஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இந்த இடத்துல ஒரு பொருத்தனையோடு போங்க, இந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போங்க. இந்த 26வது வருஷத்துல என் கிறிஸ்துவே என் திடஸ்திபாரமாயிருப்பார். அவர் நான் என்று நம்பும் கண்மலையாயிருப்பார். மனிதர்களை தேடி ஓட மாட்டேன், உலகத்தை நம்பி போக மாட்டேன், என் சுய பலத்தை நம்பி ஓட மாட்டேன், என் கர்த்தரை நம்பி வாழ்வேன் என்று இந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போங்க. அவர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். புயல் அடித்தாலும் மழை மோதினாலும் எவரை எதிராய் எழுப்பினாலும். சொல்லுங்க, புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழுப்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எனக்கு எட்டாத நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வார். யாரு தொட முடியாத ஒரு இடத்திலே உயரத்திலே என் கர்த்தர் என்னை கண்மணி போல காப்பார். உயரத்திலே என் சபையை, எங்க திருச்சபையை, எங்க சபையை உயரத்திலே சீயோனிலே திடஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. இந்த துதி ஆராதனை சபை இப்படியாக எல்லா குடும்பங்களும் சொல்லுகிறோம். திடஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை, அவர் நான் என்று நம்பும் கண்மலை.
வருந்தி வாடிய மரண நில சொன்னும் வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நில சொல்லும் விசுவாசத்தின் கரத்தாலே வாட்டை நகற்றிடுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரத்தாலே வாட்டை நகற்றிடுவே. விசுவாசத்தின் கரத்தாலே வாட்டை நகற்றிடுவே. சீயோனிலே ஜீவஸ்திவார கிறிஸ்துவே அவனானென்றும் கத்தமலை அவனானென்றும் கத்தமலை. கரங்களை உயர்த்தி ஜீவஸ்திவார கிறிஸ்துவே அவனானென்றும் கத்தமலை. இயேசுவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருப்பதில்லை. எதை குறிச்சோம்? கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருப்பதில்லை. ஆசையாய நம்பிக்கை நம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்பிக்கை நம்புவதே இயேசுவை மாத்திரவே. மீண்டுமாய் சொல்லுவோம். நம்பிக்கை நம்புவதே இயேசுவை மாத்திரவே. சீயோனிலே ஜீவஸ்திவார கிறிஸ்துவே அவனானென்றும் நம்பும் கண்மலை. இயேசு நானென்றும் நம்பும் கண்மலை. இயேசு நானென்றும் நம்பும் கண்மலை. அவர் நானென்றும் நம்பும் கண்மலை. அவர் நானென்றும் நம்பும் கண்மலை. அவர் நானென்றும் நம்பும் கண்மலை. அவர் நானும் என் வீட்டார்னோ என்றார். கர்த்தரையே நம்பி வாழ்வோம். எங்கள் திருச்சபை கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம் ராஜா. இந்த துதி ஆராதனை சபை உன்னை நம்பி வாழ்கிற சபையப்பா. உங்க கரத்தை பிடித்து வாழ்கிற சபை ராஜா. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே ஆராதிப்போம். இந்த வருஷத்துல கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே ஆராதிப்போம். என் தேவன் எனக்காய் எல்லாவிலும் செய்திடுவார். எந்த ஆகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எல்லாரும் அவரை செய்திடுவார். எந்த ஆகிலும் என்னை மேற்கொடுத்தல் சபை ஒரு நாள் எல்லாரும் ஏகமாக எப்படியாவது நம்மை காப்பாற்றுவார். எப்படியும் வந்து நிற்பார். எப்படி கரை கொடுத்து தூக்குவார். இந்த வருஷத்துல என்னை மறந்தது உண்டா? ஏதாகிலும் செய்திடவா? எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? எந்த ஏதாகிலும் செய்திடுவா? எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? எந்த ஏதாகிலும் செய்திடுவா? எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஏனாகிலும் செய்திடுவா? என்னாகிலும் என்னை மறந்தது உண்டா? எல்லாரும் சேர்ந்து நிச்சயம் செய்வார். நிச்சயம் காப்பாற்றுவார். நிச்சயம் கைகூடி வர
ஏனாகிலும் செய்திடுவா, என்னாகிலும் என்னை மறந்தது உண்டோ, கிரகிக்க முடிய காரியம் செய்வி சர்வஞானியே கிரகிக்க முடியா விசுவாசிங்க. மனித மூளையினால கிரகிக்க முடியாத காரியங்களை கிரகிக்க முடியாத செய்தி சர்வஞானியே சர்வஞானியே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, சர்வஞானியே. நல்ல சத்தத்தை உயர்த்து, சர்வஞானியே நல்ல கரைகளை கட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அவர் சர்வ ஞானியா, சர்வ சிருஷ்டிக்கு நிஜமானதா, சர்வ லோகத்தின் அதிபதியா. கிரகிக்க முடியாத, மனிதனால சிந்திக்க முடியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட, எல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட, எல்லா இயற்கையும் எல்லாத்தையும் அடங்க வைக்கிற அவர் சர்வ ஞானியா இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் கரங்களிலே வைத்திருக்கிறார். நம்முடைய சேவைகள் எல்லாம் அவருக்கு எளிதாய் முடித்து தர முடியும். நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் எளிதாய் நிறைவேற்ற முடியும். அவர் சர்வ வியாபி, சகலத்தின் படைத்தவர், சர்வ சிருஷ்டிக்கு நிஜமானவர். அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுங்க. என் கர்த்தரால கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் ஒரு நொடிப்பொழுதில் எல்லாம் மாற்ற போதுமானவர், நன்மை செய்ய போதுமானவர், அற்புதம் செய்ய போதுமானவர், அதிசயங்களை செய்ய போதுமானவர். அவருடைய நாமம் அதிசயோ, அவருடைய நாமமே அதிசயோ, அவர் நாமமே அதிசயோ. யெகோவா ஈரோ. எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க ராஜா, எல்லாம் பார்த்துக் கொள்வீங்கப்பா. இப்போதும் தகப்பனே, ஒரு விடுதலை வேணும்ப்பா, ஒரு விடுதலை வேணும் ராஜா. உங்களை ஆராதித்த நேரத்தில் ஒரு அற்புத விடுதலை குடும்பங்களுக்குள்ள செல்லட்டும் ராஜா. கட்டுகளை உடைக்கிற விடுதலை செல்லட்டும் அப்பா. தடைகளை உடைக்கிற முடிய அபிஷேகம் செல்லட்டும்பா. நுகங்களை முறிக்கிற முடிய அபிஷேக வல்லமை செல்லட்டும் ராஜா. ரீமாக தீனா சத்து நீமாக தீனா பாப்பா பாப்பா ராஜா மேரே ஹத்தீனா சொல்லுதபிகமா இந்த புதிய வருஷத்திலே உங்க வல்லமை எங்களை நடத்தட்டும் ராஜா. அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் எங்களை நடத்தி கொண்டு போகட்டும் அப்பா. விசேஷித்தவர்களா எங்களை நிறுத்துங்க ராஜா. சர்வ ஞானியே, சர்வ வியாபியே, எங்கள் எச்சமானவரே, பரிசுத்தமுள்ளவரே, ஆராதிக்கிறோம். நிரப்புங்க, நிரப்புங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. நீரகமா ஹௌரஹந்தி நமோ ஹத்தீன சத்துரஹபா லீரஹதீன பாபா பாலரா தீனஹரா தீனபா. நதி போல பாய்ந்து வரட்டும்பா, சமாதானம் நதி போல உள்ள வரட்டும்பா. ஒவ்வொரு வீட்டையும் அந்த சமாதானம் நிரப்பட்டும், நிரப்பட்டும் ராஜா. ரிம்ரஹதி ரஹதூனா சல்ரஹதி ரஹதீனா நிமரஹது ஷதீனா பாபா நிரப்பட்டும்பா. இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கிற இந்த நிலையை காட்டுகிறோம் ஆண்டவரே. எட்டாத உயரத்தில் எங்களை கொண்டு போய் வைக்கிறோம் வரப்பா. எனக்கு எட்டாத உயரத்தில் என்னால முடியாது, என்னால முடியாது, என்னுடைய உழைப்பினால முடியாது அப்பா என்று நான் எதெல்லாம் பார்த்து ஆண்டவர் ஏக்கத்தோடு பார்க்கிறோம். இந்த எட்டாத உயரத்துக்கு என்னால போக முடியுமா? என் குடும்பம் போகுமா? என் பிள்ளைகள் போகுமா? என் சபை போகுமா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் வாக்கு பண்ணினீங்களேப்பா. உனக்கு எட்டாத உயரத்தில் நான் கொண்டு போய் உன்னை வைப்பேன் என்று சொன்னவரே, உனக்கு எட்டாத உயரத்திலே, உனக்கு எட்டாத உயரத்தில் வைப்பேன் என்று சொன்னவரே, உங்களை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உங்களை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. கிரகிக்க முடியா காரியம்
செய்வீர் சர்வஞானியே உமையாடிப்போ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். 100 செய்வீங்கப்பா, 100 செய்ய விசுவாசிங்க. தேவ பிள்ளைகளே விசுவாசிங்க. கிரகிக்க முடியா எங்க சபைக்குள்ள நடக்கணும், எங்க சபைக்குள்ள நடக்கணும், எங்க திருச்சபைக்குள்ள நடக்கணும், எங்க வீடுகளுக்குள்ள நடக்கணும். ராஜா இங்க முடியா பாதம் பணிந்து கெஞ்சுகிறோம். உங்க பாதத்தை, உங்க பொற்பாதத்தை பிடிச்சு கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். ராஜா முடியா அதிசயம் வேணும்பா, ஆச்சரியம் வேணும். ராஜா அடையாளங்கள் வேணும், அடையாளங்கள் வேணும். ராஜா தெய்வமே சர்வஞானியே இந்த வருடம் முழுவதும் ராஜா கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. கரவலாடுகளை எப்படி மெதுவாய் நடத்தி கொண்டு போவீங்களோ, ஆண்டவரை எப்படி நடத்தி கொண்டு போவீங்களோ அதை போல ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தி கொண்டு போக ராஜா. எங்களுக்கு முன்பாக சொல்லுகிற தேவனே, நல்ல மெய்ப்பனே, எங்களுக்கு முன்பாக சொல்லுங்கப்பா. ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்கப்பா. எங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல தீர்வுகள் உண்டாகட்டும்பா. நாங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறோம் ராஜா, அதற்கு நல்ல பதில் கிடைக்கட்டும்பா. குழப்பத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் ராஜா, அதற்கான யோசனைகள் உண்டாகட்டும்பா. புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக, புதிய தொடக்கங்கள் உண்டாவதாக ராஜா. நன்மைகள் பிறக்கட்டும் ராஜா, நன்மைகள் உண்டாகட்டும்பா. எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டிலே புதிய காரியங்களை காண செய்கிற நல்ல தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி மேலப்படுத்தி ஆண்டவரை ஸ்திரப்படுத்தி நடத்தும்படியாக இந்த இடத்துல ஆராதிக்கிற ராஜா. அப்படி மகிமையை நாங்க பார்க்கணும்பா. ஆண்டவர் இந்த வருஷத்துல கர்த்தருடைய மகிமையை நாங்க பார்க்கணுமாப்பா. அந்த மகிமையை பார்த்தா போதும் ராஜா, எல்லாம் நல்லபடியா நடக்கும் ராஜா. ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த மகிமையை இப்போது நீங்க தந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றிப்பா. ஒவ்வொரு வீட்டையும் அந்த மகிமையினால நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. அப்படியே நீங்க செய்கிறதற்காக நன்றி ராஜா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் எடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம அப்படியே நின்று கொண்டிருக்கிற நேரத்துல சங்கீதம் 146 எடுத்து 1 to 10 வரைக்கும் ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். 146 சங்கீதம் 1 to 10. ஆமென், ஹல்லேலூயா. இப்போதும் ஒரு பாடல் நாம் பாடுகிற நேரத்தில் கர்த்தருக்கென்று நாம் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை நாம் செலுத்தலாம்.
என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்ற தலையை உயர்த்திடுவார், காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த காணிக்கை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுத்த ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவனுடைய உழைப்பு, அவனுடைய வியாபாரங்கள், அவனுடைய தொழில், அவனுடைய வருமானங்கள் எல்லாம் செழிக்கட்டும் ராஜா. இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து களஞ்சியங்களை நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் இந்த வருடம் முழுவதும் எந்த குறையும் இல்லாமல் வாழத்தக்கதாக, பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதித்து இன்னும் கொடுக்கத்தக்கதாக பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போதும் வழக்கமாய் நம் செய்கிற அறிவிப்புகள் தான். செவ்வாய் வெள்ளிகளில் நம் சபைகளில் ஜெபம் நடைபெறுகிறது. அதிகாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் ஜெபம் நடைபெறுகிறது. இரண்டாவது சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. அந்த ஜெபத்தில் இது எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். விசேஷமாய் நம் சபையின் வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள். சபையின் தேவைகளுக்காக, சபையின் ஊழியங்களுக்காக விசேஷமாக இந்த வருஷத்தில் எல்லாரும் பாரப்பட்டு எல்லாரும் அதுக்கான ஒரு பிரத்யேகமான நேரத்தை ஒதுக்கி நம் சபையின் வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள். சபை நம்ம கிளைகளை விட்டு நம்ம பெருகணும். இன்னும் ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீங்க? இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். இந்த இடத்துல திருப்தி ஆகிடாதீங்க. இந்த இடம் தான், இது நிறைஞ்சா போதும். இந்த இடத்துல இருக்கிற சேர்கள் என்ன செய்யணும்? நிறைஞ்சா போதும் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம ஜெபிக்கணும்? இன்னும் ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்குதா? கட்டாயம் போவோம். கட்டாயம் இன்னும் ஒரு பெரிய இடத்திற்கு போக போகிறோம். ஆயிரமான ஜனங்களோடு இதே மதுரையில் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்கான வழிவாசல்களை நிச்சயம் திறப்பார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சபை மக்கள் தொடர்ந்து அதற்காக ஜெபியுங்கள். சபையின் எல்லா காரியங்களுக்காக ஜெபியுங்கள். சபையை பார்த்தீங்கன்னா, சபையின் வளர்ச்சியை கெடுக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை ஒவ்வொரு நாளும் கடிந்து ஜெபிங்க. யேசபேலின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், அசுத்த வல்லமைகள் நம் சபையின் குடும்பங்களின் சபையும் வளர்ச்சியை குன்ற வைக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், அப்படியே வளரும், அப்படி கீழே போகும். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி, அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இல்லாமல் நம்முடைய சபை எப்படின்னா கிராஃபில் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சபையாக நாம் வளர தயவு செய்து எல்லாரும், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ இரவு நேரத்தில் எல்லா யேசபேலின் ஆவிகள், சபையின் எல்லா பரிசுத்தத்தை கெடுக்கிற அசுத்த வல்லமைகள் போகணும் ராஜா என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயம் நம் சபையை பெருக பண்ணுகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. அதனால தொடர்ந்து ஜெபிங்கள். நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம் சபையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இப்போதும் நம்ம இந்த ஆராதனையின் முடிவில் திருவிருந்து இருக்கிறது.
காலையில் கலந்து கொள்ளாத பிள்ளைகள், கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகள் இந்த மாலையிலும் இந்த திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. எல்லாரும் அதில் கலந்து பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தியானித்து நம் வீடுகளுக்கு செல்ல போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இவ்வளவு நேரமே ஆராதித்து ஆண்டவரே உங்கள் பாதத்தில் அமர்ந்திருந்தோம் ராஜா. நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருந்தோம் ராஜா. கோடி ஸ்தோத்திரம் அப்பா. காணிக்கைகளை செலுத்தணும், மகிமைப்படுத்தி இருக்கிறோம்ப்பா. இப்போதும் உங்கள் திருவார்த்தையினாலே கொஞ்ச நேரம் ஆண்டவரை உங்களை மகிமைப்படுத்த போகிறோம்ப்பா. நீங்கள் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் இந்த இடத்துல நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த போகிறோம்ப்பா. அது எல்லாம் அப்படியே 100க்கு 100 இப்போதும் இந்த இடத்துல பழிக்க செய்ய போகிற தேவன் நீங்கப்பா. நிறைவேற செய்ய போகிற தேவன். கேட்கிற பிள்ளைகளுடைய செவிகளையும் இருதயங்களையும் ஆண்டவரை மனக்கண்களை திறந்து ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிக்க போறதுக்காக கோடி ஸ்தோத்திரம்பா. துதிகன மகிமை நமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா இந்த வார்த்தைக்காக? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கென்று இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் பூரா இந்த நன்மையினாலே கர்த்தர் நிச்சயம் நம்மை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த இடத்துல 4 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். 4 விதமான ஆசீர்வாதங்களை தரு. பாருங்க என்ன சொல்றாரு? விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? விடியற்காலத்து வெளிச்சத்தை போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பி அப்படின்ற. ரெண்டாவது என்ன சொல்றாரு? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. 2. மூணாவது உன் நீதி உனக்கு முன்னாலே எல்லா தடைகளையும் உடைத்து கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. சகல தடைகளையும் அந்த நீதி உடைத்து கொண்டு போகும். 4வதா சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையின் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து, ஆவிக்குரிய சகல காரியங்களும் சேர்த்து வைத்து இந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. விடியற்காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம், முதல்ல அதான் சொல்றாரு, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். ஆண்டவர் இந்த இடத்துல அநேகருக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு டேர்னிங் பாயிண்ட் வேணும்? யோசிச்சு பாருங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வேணும், ஒரு திருப்புமுனை வேணும்ப்பா அப்படின்னு கேட்குற இடத்துல அதான் சொல்கிறார் திருப்புமுனை. அப்போனா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் எப்படி இருக்குன்னா, கேட்கிற காரியங்கள் எப்படி இருக்குன்னா இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது. நம்ம அநேக காரியங்களை கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கு, அந்த 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 காரியம், அந்த பர்டிகுலர் காரியம் எப்படி இருக்குன்னா இருளால் மூடப்பட்டதா இருக்கிறது. இப்போ சொல்றாரு, அது என்ன சொல்றாருன்னா, விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் மேலே எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கர்த்தர் இந்த இடத்துல தருகிறார். அதனால தான் பாருங்களேன், ஏசாயா 60:22 சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்களேன், ஏசாயா 60:2-3 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை என்ன செய்யுமா? உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும்
உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் அப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்கு. இன்றைக்கு மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கலாம், நம்மை உதாசீனப்படுத்தலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வெளிச்சம் பட்ட பகலை போல மாறும்போது ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் புறக்கணிச்சார்களோ அவர்கள் நம்மை தேடி வருவார்கள். அதனால அதுதான் டேர்னிங் பாயிண்ட். இந்த இடத்துல கர்த்தர் தான் சொல்றாரு, ஒரு திருப்பு முனையை நான் உனக்கு உண்டாக்கி ஒரு பிரேக் த்ரூ. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? ஒரு பிரேக் த்ரூ, ஒரு விடிவு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால முதல் காரியமாக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வெளிச்சத்தை உனக்கு உண்டாக்கி தருவேன். பாருங்க, சங்கீதக்காரன் அப்படியா எழுதுறார். 18 பாருங்களேன், 18, 28, 29 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 18, 28, 29. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் அந்த வெளிச்சத்தினாலே, என் இருளை வெளிச்சமாக்கினதினாலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலையும் என்ன செய்வேன்? தாண்டுவேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீங்க. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். கர்த்தர் வந்து நம் விளக்கை ஏற்றி என்ன செய்யறாரு? என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். முதல் ஆசீர்வாதம் இந்த இடத்துல விசுவாசிங்க, கர்த்தர் நம் இருளை வெளிச்சமாக்க போகிறார். ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்க போறார். அதனால முதல் காரியமா அதை சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, அதிலே ஏசாயா 58:8 சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் சுகவாழ்வு. எத்தனை பேருக்கு ஆசை சுகவாழ்வு? சுகவாழ்வுனா என்னது? சுகவாழ்வுனா என்னது சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு நல்ல சத்தத்தை உயர்த்தி சுகவாழ்வுனா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அதான் இப்போ நம்ம சுகவாழ்வு அப்படின்னா வியாதின்னு மாத்திரம் நினைக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சர்வாங்க சுகத்தை உங்களுக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. சர்வாங்க சுகம் அப்படின்னும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலும் ஒரு சுகத்தை தந்து என்ன சொல்றாரு? சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நம்ம என்னதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் மற்ற காரியத்தில் இல்லாட்டி நம்மளுக்கு எப்படி இருக்கும்? துக்கமாக இருக்கும். மற்ற எல்லாம் இருந்து ஆரோக்கியம் இல்லாட்டினா இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றிலும் இந்த ஆண்டு ஒரு சுகவாழ்வை நமக்கு தருவேன் சொல்கிறார். ஹல்லேலூயா. நன்மையை தருவேன் சொல்றார். பாருங்களேன், அது எப்படி தர்றார் பாருங்களேன். சங்கீதம் 103, 3, 4, 5 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 103, 3, 4, 5 வசனங்கள் பாருங்க. அதுதான் சர்வாங்க சுகத்திற்கு. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா, அவர் உன் ஆவிக்குரிய காரியங்களில் என்ன செய்யறார்? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. இந்த இரண்டாவது சுகம் என்னது? சரீர பிரகாரமான சுகம். உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. நம்முடைய ஆத்மால ஒரு சுகத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மீண்டும் கட்டுகிறவராக இருக்கிறார். இதுதான் மூன்றிலும் ஒரு சுகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அக்கிரமங்களை மன்னிக்கிறது பெரிய விஷயங்க. கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிச்சுட்டாருன்னா ஆவியிலே ஒரு நல்ல சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. சரீரத்தில் சுகம், நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை என்ன செய்யறாரு? அழிவுக்கு விலக்கி. ஆத்மா, நம்ம பாடுறோம்ல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் சொல்றார். அதன்படியாக பிராணனை காப்பாத்தி நம் ஆத்மாவை என்ன செய்கிறாரு? அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இரண்டாவதா கர்த்தர் இதை சொல்லுகிறார். மூன்றாவது என்ன செய்யறாரு? உன் நீதி உன் முன்னாலே செல்லும். பாருங்க, மூன்றாவது என்ன சொல்றாரு? உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். என்ன செய்யறாரு? நீதி நமக்கு முன்னால சென்றால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய நீதி நமக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும்போது, நம் குடும்பத்தை நடத்தும் போது,
புதிய முயற்சிகளை செய்யும்போது, புதிய தொடக்கங்களை நம்ம தேடி போகும்போது, புதிய வாழ்க்கையை, புதிய ஆரம்பங்களை, புது நன்மைகளை தேடி போகும்போது என்ன செய்யுதுன்னா அவருடைய நீதி நமக்கு முன்னாலே செல்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. நீதி, அந்த நீதி முன்னாலே சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைகளை உடைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கண்களுக்கு தெரியாது, அவர் தடைகளை உடைத்து கொண்டு முன்னே செல்கிறவராக இருக்கிறார். சகல தடைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி ஒரு சின்ன ஒரு முள்ளு காட்டுக்குள்ளே விட்டு சுத்தமான விட்டால் என்ன செய்யும்? அந்த ஜேசிபி அப்படியே போகும், முள்ளு பூரா அப்படியே காணாமல் போகும். நம்ம அப்படி பின்னாடி போனோம்னா எப்படி இருக்கணும்? சமதளமாய் மாறிக்கொண்டே. அது போல் இந்த வருஷத்தில் ஒரு ஜேசிபி போல நீதி நமக்கு முன்னாலே சென்று என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, மனிதர்களால் வருகிற தடையாக இருந்தாலும் சரி, இயற்கையினால் வருகிற தடையாக இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான தடைகளாக இருந்தாலும் சரி, எல்லா ஆவிக்குரிய தடைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் முன்னாலே சென்று அதை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். பாருங்களேன், ஏசாயா 52:12 அதை தான் சொல்றாரு. ஏசாயா 52:12 நாம் வாசிக்கலாம். நீங்கள் பாருங்க, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்கிறது இல்லை? தீவிரித்து புறப்படுகிறது இல்லை. நீங்கள் ஓடி போகிறது போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. என்ன செய்யறாரு? நீங்க தீவிரித்து, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய, இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? ஓட்டமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு, வேலையை காப்பாற்றுறதுக்கு, தொழிலை காப்பாற்றுறதுக்கு, பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எப்படி ஓடுறோம்? பதஷ்டப்பட்டு ஐயோ அப்பான்னு அடிச்சு பிடிச்சி உருண்டு எந்திரிச்சு மனுஷனை எப்படியாவது ஐயா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்க. அதான் சொல்கிறார், நீங்கள் இனிமேல் என்ன செய்கிறாரு? என்ன சொல்கிறாரு? நீங்கள் தீவிரித்து அப்படி புறப்படுவதில்லை. நீங்கள் சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீங்க? சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் ஓட போகிறது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பதஷ்டப்பட தேவையில்லை. இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு போறோம், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன சொல்லுவாங்களோ, முதலாளி என்ன சொல்ல போறாரோ, ஓனர் என்ன சொல்ல போறாரோ, இந்த பணம் கிடைக்குமா, இந்த நன்மை என் வீட்டுக்கு வருமா என்று பதஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நிதானமா நடந்து போறீங்க. ஹல்லேலூயா. தைரியமா. உலகம் பார்த்து என்னப்பா இந்த உலகத்தில் இவங்க இவ்வளவு நிதானமாய் தைரியமாய் போகிறார்களே அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்ல போறோம், என் நீதி எனக்கு முன்னாலே சென்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறார். நான் பயப்பட போறதில்லைன்ட்டு தைரியமாய் போங்க. கர்த்தர் தடைகளை உடைக்கிறவராக இருக்கிறார். மிகா 2:12-13 நாம் வாசிக்கலாம். மிகா 2:12-13 நாம் வாசிக்கலாம். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் பாருங்க, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை இந்த துதி ஆராதனை சபையை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்த்த மந்தைக்கு, பாருங்க, தன் தொழுவத்துக்குள்ளே சேர்த்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இந்த இடத்துல இரைச்சல் உண்டாகும். ஹல்லேலூயா. அது எப்படி உண்டாகும் நான் சொல்றாரு, 13 சொல்றாரு, தடைகளை இந்த ஆண்டு நம் சபைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நிச்சயம் நடக்கட்டும்பா. இது அப்படியே நடக்கட்டும் ராஜா. எங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்க இப்படியாய் தடைகளை நீக்கி போடுகிறவர், தகர்த்தெறிகிற தலகர்த்தர் முன்பாக நடந்து செல்லும்படியாக இந்த இடத்துல கேட்கிற ராஜா, எங்க 2 திருச்சபைக்கும் இப்படி நீங்க முன்னின்று நடத்தணும்பா.
தடைகளை நீங்களுக்காக நீங்க உடைத்தெறிகிறவராய் போகணும் ராஜா. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் அப்படி தடைகளை உடைக்கிறவராய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. நான்காவதா சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஏசாயா 58:8 நான்காவதா சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுமா? ஏன் அப்படி பின்னால காக்குது? யாருக்காவது ஒரு சின்ன ஒரு விளக்கம், சின்ன ஷார்ட்டாக கொடுக்க முடியுமா? ஏன் பின்னால காக்குது? வெரி குட். பின்னால இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி முன்னாடி வரமாட்டான், பின்னால தான் வருவான். நம்முடைய சத்துரு பின்னால முதுகுல குத்துறவனா இருக்கிறான். இந்த நம்முடைய பிசாசானவன் எப்படி இருக்கிறான்? வஞ்சிக்கிறவனா இருக்கிறான், ஏமாற்றுகிறவனா இருக்கிறான். அதனால அவன் நேரடியாக நம்ம கூட யுத்தத்தை செய்ய மாட்டான். அவன் எப்படி வருவான்? பின்னால் நம்ம ஏமாந்து பின்னாடி போய்கிட்டு இருப்போம், முன்னாடி நடந்து போய்கிட்டு இருப்போம். பின்னால் நம் காலை வார என்ன செய்வான் சத்துரு? நம் குடும்பத்தை நோக்கி, நம் சபையை நோக்கி, நம் பிள்ளைகளை நோக்கி பின்னால் முதுகுல குத்துறவனா இருக்கிறான். அதனால தான் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுற முன்னால போவாரு. நீ பயப்படாம பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நீங்க எப்படி சொல்றாரு? நீங்க பதஷ்டப்பட்டு பின்னாடி பார்த்துட்டு யாரும் திருடன் வரானா, நம்ம இருட்டு சந்துக்குள்ள போனோம்னா எப்படி பார்ப்போம்? லைட்டா ஒரு சின்ன சத்தம் கேட்டா அப்படி பின்னாடி பார்ப்போம், என்ன பின்னாடி யார் வருது? அது பார்த்தா ஒரு சின்ன பூனை ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த வருடத்தில் அதுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கிறதா இருக்கு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 18 நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் வேகமாய் வாசிக்கலாம். யாத்ராகமம் 14 சத்தமாய் வாசிக்கலாம். இப்படி பாருங்க, தேவன் சொல்றார், இப்படி இந்த பின்னால காக்கிற அந்த மகிமையினால இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரனாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை நம்முடைய எதிரிகள் அறிவார்கள். ஹல்லேலூயா. நானே கர்த்தர், உங்களை பின்னாடி மகிமையாய் பாதுகாக்கிற கர்த்தர் நானே என்று உங்களுடைய எதிரிகள் அறிவார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த, பாருங்க, இஸ்ரவேலின் சேனைக்கு ஃப்ரண்ட்ல முன்னாக நடந்த தேவதூதரானவர் விலகி என்ன செய்யறார்? எதிரிகள் பின்னால வந்தோன்னு என்ன செய்யறாரு? விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே எதிரிகள் வந்து நெருங்காதபடி தடுத்து நிறுத்தினது. ஹல்லேலூயா. அது எதிரிகளின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்து நம்மை பாதுகாக்கும்படியாய் நின்றது. ஹல்லேலூயா. எகிப்தியருக்கு அது மேகமும், எதிரிகளுக்கு அது எப்படி இருக்குமா? மேகமும் அந்தகாரமுமா இருந்தது. ஆனால் நமக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே நம் இரவை வெளிச்சமாக்குற அந்த மகிமை நம்மை பின்னாலே பாதுகாத்து செல்ல போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 4 காரியங்களை இந்த ஆண்டிலே நல்லா குறித்து வச்சுக் கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கென்று இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். ஏசாயா 58:8 படி இந்த 4 ஆசீர்வாதங்கள் ஒரு குடும்பத்திற்கு கிடைச்சிட்டா போதும், ஒரு சபைக்கு கிடைச்சிட்டா போதும். அதன் வளர்ச்சியும், அதன் நன்மையும், அதன் ஆசீர்வாதத்தையும் ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எந்த சக்தியினாலும் அதை தடுக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறார். இந்த இடத்துல வாசிங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 58:8 வாசிங்க. எப்பொழுது சத்தமா சொல்லுங்க. சத்தம் தான் பத்தல. அப்பொழுதுன்றாரு. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு துளிர்த்து
உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை. அப்ப ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு கண்டிஷன், அப்பொழுது இதெல்லாம் உனக்கு என்ன செய்யும், 100% நிறைவேறும் சொல்ற. அப்பொழுது என்னன்னா 6:7 வாசிங்க. 6:7 அதுதான் கண்டிஷன். ரொம்ப எளிதான கண்டிஷன் இந்த வருஷம் கொடுக்கிறாரு. வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணைகளை நிகழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரங்களை கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்பொழுதுன்னு சொல்லி இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரொம்ப எளிதானதுங்க. இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, உங்க தனிப்பட்ட பக்தியை வச்சு நமக்கு இந்த இடத்துல ஆசீர்வாதம் கிடையாது. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், நான் தனிப்பட்ட முறையில் கர்த்தரோடு சரியான உறவில் இருக்கிறேன், நான் தனிப்பட்ட முறையில் நான் பக்தியோடு இருக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அவருக்கு காணிக்கைகளை தருகிறேன், அவரை துதிக்கிறேன், எல்லாம் சொல்லலாம். அவர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பக்தி எனக்கு வேணாம். திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், திக்கற்றோராய் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாறுங்க. அப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வீடு வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அதனால் இந்த ஆண்டிலே முடிந்த அளவிற்கு எல்லா ஊழியத்தை நம் கர்த்தருக்கென்று செய்ய ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. என்னுடைய ஒரு பெரிய ஆசை என்னன்னா, நம்முடைய சபைகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஜெப கூட்டங்கள் நடக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இன்னைக்கு போய் ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது, இன்னைக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது, எதிர்ப்புகள் தடுக்கிறாங்க, அநேக தடைகள் வருகிறது, நம்மளால மிஷினரியாகவும் போக முடியாது. இன்னைக்கு மிஷினரியை பற்றி உட்காந்து பேசணும்னா பேசலாம், ஆனால் யாராவது போக முடியுமா மிஷினரியா? முடியாது. சூழ்நிலை அப்படி இருக்கிறது, யார் போவா? அதனால கர்த்தர் சொல்லுகிறார், முடிந்த அளவு உங்க வீடுகளிலே பக்கத்து வீடுகள் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரியான கட்டுகளை உடைக்கிறவர்களாகவும், அவங்க வியாதிக்காக ஜெபிக்கிறவோ, அவங்க குடும்ப பிரச்சனை நீங்க ஜெபிக்கிறவர்களாகவும், ஒவ்வொரு குடும்பத்தின் காரியங்களை விசாரித்து அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லுகிறவர்கள் நாம் மாறும்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம் வீடு வந்து சேரப்போகுது. ஹல்லேலூயா. கர்த்தரா தான் சொல்றார், என்ன அளவுல நான் பக்தியில கரெக்டா இருக்கேன்னு சொன்னா இந்த நன்மைகள் வந்து சேரப்போவது இல்லை. என்னளவுல நான் பக்தியா இருக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன்னு சொன்னா அது எடுபடாது. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க அவருடைய வாக்குத்தத்தின்படி நீங்க புறப்பட்டு உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அதனால இந்த வருடத்துல நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் வேணும், இந்த 4 ஆசீர்வாதங்கள் நம்ம வீட்டுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க தயவு செய்து முடிஞ்ச அளவிற்கு பக்கத்து வீட்டுக்காரர்களை கூப்பிட்டு நீங்க ஜெபங்களை ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. வீடுகளை அழைச்சு அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துங்க, சிறுவர் ஊழியங்களை நடத்துங்க, சண்டே கிளாஸ் நடத்துங்க. இப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் நுகங்களை முறிக்கிறவர்களாக நம்ம மாறணுங்க. ஹல்லேலூயா. நல்ல இப்போ மருத்துவமனை ஊழியங்கள்லாம் இப்போ பிரின்ஸ் பிரதர் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அப்படி நுகங்களை முறிக்கிறவர்களாக நம்ம மாறணும். ஹல்லேலூயா. ஜனங்களை சேர்க்கிறவர்களாக, அவங்களுக்கு தேவனுடைய அன்பை பகிர்கிறவர்களாக நம்ம மாறணும். ஒரே ஒரு வசனத்தை வாட்சி நம்ம முடிக்கலாம். ஏசாயா 35:1-10 வரைக்கும் வாட்சி நம்ம முடிக்க போறோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஏசாயா 35 பாருங்களேன். 35 சொல்றாரு, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல என்ன செய்யுமாம், செழிக்கும். அது அந்த 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 நிலம் மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். எப்ப காண்பார்கள் சொல்றாரு பாருங்க, தளர்ந்த கைகளை
திடப்படுத்தி, பக்கத்து வீட்டில் நம்ம பார்க்கிற சொந்தக்காரங்களை, நண்பர்கள் மத்தியில் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, ஒவ்வொரு நமக்கு தேவனை அறியாத வீடுகளில் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். யாரை பார்த்து? சத்தமா சொல்லுங்க, யாரை பார்த்து? மனம் பதறி அலைகிற உலக மனுஷனை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும், உங்கள் தேவன் உங்களுக்கு நல்ல பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? சொல்லுங்கள். மனம் பதறுகளை பார்த்து பதறாதீங்க. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் நன்மை செய்வார் என்று சொல்லுங்கள். அடுத்து வாசிங்க. அப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டு திறவண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல. இது பூரா ஆவிக்குரிய அர்த்தங்கள், லிட்ரலா கிடையாதுங்க. இது பூரா ஆவிக்குரிய அர்த்தங்கள். அப்போது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் காடுவெளியிலே ஆறுகளும் நம் வாழ்க்கையில பாய்ந்து ஓடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலமும் நீரூற்றுகளாக மாறும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொக்கையும் நாணலும் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் நமக்கு தடையா இதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் உலகத்தில் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அந்த வழியில் சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்கள், சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. பக்கத்து வீடுகளுக்கு சொல்லுங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்க. அவங்களுடைய நுகங்களை முறிங்க, அவங்களுடைய வியாதிகளுக்காக ஜெபியுங்கள், அவங்களை ஆதாயப்படுத்துங்க, அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. சொல்லும்போது இந்த 4 ஆசீர்வாதங்களும் இந்த வருஷத்துல 100க்கு 100 நம் வாழ்க்கையில பலிக்கிறதா இருக்க போகுது. ஹல்லேலூயா. 100க்கு 100 பலிக்க போகுது. நம்ம சோர்ந்து போய் உட்காரக்கூடாதுங்க. சும்மா எதையோ ஒன்று நினைச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சோர்ந்தே உட்கார்ந்துருந்தோம்னு வைங்களேன், ஒன்றும் நடக்காது. நம்ம சோர்ந்து போய் இதையும் செய்யாம அதையும் செய்யாம அப்படியே உட்கார்ந்து தலையை தொங்க விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே நடக்காது. எழுந்து என்ன செய்யணும்? பிரகாசிக்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. அப்புறம் நாளைக்கு நம்ம போய் சொல்கிறோம்னு வைங்க, நான் இப்படியே இருந்துட்டு நாளைக்கு போய் நான் ஒரு 4 நாள் கழித்து தெளிஞ்சு போய் சொல்கிறேன்னு வைங்களேன், யாரும் கேட்க மாட்டாங்க. நான் இப்படியே சோர்ந்தே இருக்கேன்னு வைங்களேன், சோர்ந்தே இருந்துட்டு ஒரு 10 நாள் கழித்து அப்புறம் போய் நான் போய் சொல்கிறேன், ஆண்டவரை பற்றி சொன்னேன்னா, என்னப்பா நீ அன்னைக்கு இப்படி தூங்கிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு நீ வந்து தேவனை பற்றி சொல்கிறேன். நான் இப்போ பிரச்சனையின் மத்தியில் தேவனை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. போராட்டத்தின் மத்தியில் தேவனை அறிவிக்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து அமர்ந்திருக்க கூடாது, சோதனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த 4 ஆசீர்வாதங்களும் நம்ம வீடு வந்து சேரப்போகுது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். இந்த ஏசாயா 58:8 படி இந்த 4 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எளிதான ஒரு வழியை சொல்லுகிறார். சகல முகங்களை முறிக்கிறவர்களாய் மாறுங்க. பாரப்பட்டவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. துக்கப்பட்டு திரிகிறவர்களுக்கு நல்ல ஆறுதலை செய்யுங்க. ஹல்லேலூயா. அழுகிறவர்களை பார்த்து அழாதேன்னு சொல்லுங்க. இயேசு நம்மோடு இருக்கிறார்னு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார்னு சொல்லுங்க. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லுங்க. உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல வெயின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த திருவார்த்தை
ஆண்டவரே எங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே இந்த 4 ஆசீர்வாதங்களும் எங்க வீட்டில் தங்கட்டும் ராஜா. இந்த வருடத்திலே சகல நன்மைகளும் கிடைக்கட்டும் அப்பா. சகல நன்மைகளும் உண்டாகட்டும் அப்பா. இந்த கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு வீடும் நிரம்பி வழியட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. அப்படி பிரசன்னத்தால நிரப்புங்க அப்பா. எல்லா தடைகளும் விலகி போகட்டும் அப்பா. கிருபையினால நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே பயபக்தியோடு அப்படியே நம்ம ஆயத்தமாவோம். இந்த இடத்துல திருவிருந்து